கவனி போட கவனி. சரி, அல்ஹம்துலில்லாஹ். போன கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபர்துனா என்ன, சுன்னத்துனா என்ன, வாஜிப்னா என்ன, நஃபில்னா என்ன, சுன்னத்தி முஅக்கதானா என்னன்னு பார்த்தோம். ரெண்டாவது கிளாஸ் என்ன பார்த்தோம்? உதுவினுடைய ஃபர்துகள். உதுவினுடைய ஃபர்துகள் எத்தனை? 4. என்னென்னது? முகத்தை கழுவுவது, 2 கைகளையும் முழங்கை வரை கழுவுவது, தலைக்கு மசாஜ் செய்வது, ஆமா 2 கால்களையும் கரண்டை கால் வரை கழுவுறது. இந்த 4மே என்னது? உங்களுக்கு செய்யறது, உதவி செய்யறது. இந்த 4மே என்னது? கம்பல்சரியா செய்யணும். ஏதாவது ஒண்ணு விட்டுட்டா கூட என்ன ஆயிடும்? உது ஏற்றுக்கொள்ளப்படாது, கூடாது. அப்போ உது ஏத்துக்கலன்னா நீ எந்த இபாதத்துக்காக உது செஞ்சா அந்த இபாதத்து என்ன ஆகாது? ஏற்றுக்கொள்ளப்படாது, கூடாது. சரி, அடுத்தது ஹஜ்ரத் என்ன சொன்ன? என்ன சொல்லி கொடுத்த? உதுவினுடைய சுன்னத்துகள் முடிஞ்சிச்சு. எத்தனை சுன்னத்துகள் முடிஞ்சிச்சு? மொத்தம் 13 சுன்னத்துகள் இருக்கு. என்னென்ன? யாராவது ஒருத்தர் சொல்லு பார்ப்போம். எந்திரிச்சு பார்த்து சொல்லு, நோட் எடுத்து பார்த்து சொல்லு. ஃபரீன் எந்திரி. ஃபர்ஸ்ட் 6 சொல்லு. பிஸ்மில்லாஹ் சொல்வது, இரு கைகளையும் முழங்கை வரை 3 முறை கழுவுவது, மிஸ்வாக் செய்வது, 3 முறை வாய் கொப்பளிப்பது, நாசிக்கு 3 முறை தண்ணீர் செலுத்துவது, முகம் கைகால் ஆகியவற்றை 3 முறை உட்கார். ஃபயாஸ் மிச்ச விட்டதுல இருந்து சொல்லு. முகம் கை கால் 3த்தையும் 3 முறை கழுவுறது சுன்னத். அங்கிருந்து விரல்களை கோதி கழுவுறதுன்னா எப்படி? ஆமா, இப்படி நல்லா தேய்ச்சி கழுவணும் கைய. அப்புறம் ஆமா, செய்யற உதுவை எப்படி செய்யணும்? வரிசைப்படி கரெக்டா ஆர்டர் படி செய்யணும். ஃபர்ஸ்ட் மூஞ்ச கை விட்டு எடுத்தோடனே காலுக்கு போறது, அப்புறம் வாய் கொப்பிடிச்சு எடுத்தவொடனே கைக்கு கை இது வாய் கொப்பிடிச்சோடனே கையை கழுவாம என்ன பண்றது? சைட்டா உது செய்ய இது மசாஜ் செய்ய போறது. இந்த மாதிரி உல்டா புல்டாவா செய்யக்கூடாது. என்ன செய்யணும்? ப்ராப்பரா லைன் படி ஆர்டரா செய்யறது. அடுத்து உறுப்புகளை காய விடாமல் என்ன பண்ணணும்? அடுத்து செய்யணும். மூஞ்சு வாய் கொப்பளிச்சிட்ட, மூஞ்சு கழுவிட்டு அப்படியே அமைதியா இருக்க, இப்படியே விட்டுட்ட. மூஞ்சி காயிற அளவுக்கு டைம்லாம் விடக்கூடாது. மூஞ்சி கழுவிட்டியா, அடுத்து என்னது? கை. அடுத்து போயிட்டே இருக்கணும். இடையில அதிகமாக என்ன பண்ணக்கூடாது? கேப் விடக்கூடாது. அதுதான் என்ன பண்றது? உறுப்புகளை காய விடாமல் செய்யறதுன்னு சொல்றாங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ். ஸோ நம்ம என்னென்ன பார்த்துட்டோம்? உதுவுல ஃபர்ஸுகளை பார்த்துட்டோம், சுன்னத்துகளை பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்கறது என்னது? உதுவினை முறிக்கக்கூடிய காரியங்கள். 3rd கிளாஸ் நம்ம என்ன பார்க்கிறோம்? உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள். உதுவை முறிக்கும் காரியங்கள். யாரும் இப்ப எழுதாத, நான் எழுதுன்னு சொன்னா எழுதுங்க. அது வரைக்கும் யாரும் எழுதக்கூடாது. கரெக்டு தான், கரெக்டு தான். காரியங்கள் ஓகே. சரி, கவனி. உதவி முறிக்கக்கூடிய காரியங்கள் எத்தனை இருக்கு மொத்தம் அப்படின்னா 8 இருக்கு. எத்தனை இருக்கு? 8 இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னது? ஆமா, ஃபர்ஸ்ட் என்னதுன்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தா, 1 பாத்ரூமா இருந்தாலும் சரி, 2 பாத்ரூமா சரி, 2த்துல எது நீ போயிட்டு வந்தாலுமே என்ன ஆயிடும்? உது முறிஞ்சிடும். நீ என்ன பண்ணணும்? ஃப்ரெஷ்ஷாக மறுபடியும் இன்னொரு உதுவை செய்யணும். எழுது. மலம் ஜலம் கழித்தல். ரெண்டாவது என்னது? ஆமா, பிந்துவாரத்திலிருந்து
காற்று வெளியிட்டா காற்று வெளியாகிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? ஒது முறிஞ்சிரும். மூணாவது என்னது? ஆமா, மூணாவது என்னதுன்னா உடம்புல இருந்து இப்ப அடிபட்டுருச்சு. உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணேன், ஹஸ்ரத்துக்கு ஆல்ரெடி கையில என்ன வந்துச்சு, ஒரு கட்டி இருந்துச்சுன்னு வச்சுக்கோம். சரியா? ஹஸ்ரத் என்ன பண்ண, மக்ரிப் தொழுகைக்காக உது செஞ்சுட்டு வந்தேன். செஞ்சுட்டு வந்துட்டு தொழுகைக்காக நிக்கலான்னு பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சு, கட்டி நல்லா பழுத்து இருந்திருக்கு, நான் கவனிக்கல. என்ன ஆயிடுச்சு, அது உடஞ்சிருச்சு. உடஞ்சி என்ன ஆகுது, அது வந்து சீல், ரத்தமோ சீல் ரெண்டுத்துல எதுவா இருந்தாலும் சரி, ரத்தம் சீல் ரெண்டுத்துல எதுவா இருந்தாலும் சரி, உடஞ்சி என்ன ஆகுது, சீல் அங்கிருந்து அப்படியே ஒழுகுது. அந்த கட்டியில இருந்து என்ன ஆகுது, ஒழுகுது. அப்ப என்ன, என்னுடைய உது என்ன ஆயிடும், முறிஞ்சிடும். உது என்ன ஆகும், முடிஞ்சிடும். நான் என்ன பண்ணும், திரும்பி போய் உது செய்யணும். புரிஞ்சா? அப்படி இல்லை, ஒரு வேலை அந்த இடத்துல கட்டியெல்லாம் இல்லை, ஒரு வேலை லைட்டா தோல் உறிஞ்சிருந்துச்சு, அது உள்ளார அதுக்கு அந்த உறிஞ்ச இடத்துல வந்து ரத்தம் தெரியுது. என்னது, ரத்தம் வந்து பார்க்குற அளவுக்கு தெரியுது. ஆனா என்ன ஆகல, வெளியில ஒழுகுற அளவுக்கு, வெளியில இருந்து ஒரு சொட்டு ஒழுகுற அளவுக்கு, ஓடுற அளவுக்கு என்ன ஆகல, ரத்தம் வெளியே வரல. அந்த அளவுக்கு சீல் வெளியே வரல அப்படின்னா ஒது என்ன ஆகாது, முறியாது. எழுதுங்க, ரத்தம் அல்லது சீல் வடிந்தோடுவது. எத்தனை பார்த்துருக்கோம் இப்ப? 3 பார்த்துருக்கோம் இல்லையா? 4வது என்ன அப்படின்னா, வாய் நிறைய வாமிட் எடுப்பது. என்னது, வாய் நிறைய வாந்தி எடுக்கிறது. நீ வாய் நிறைய வாந்தி எடுக்கிறதுனா நீ என்ன நினைக்க கூடாது, வாய் ஃபுல்லா ஸ்டாக் பண்ணி வச்சுட்டு அப்புறம் துப்புறதுலாம் இல்லை. வாந்தி எடுக்கும்போது ஒரு ஃபுல்லா அப்படின்னு ஃபுல்லா ஒரு வாய் ஃபுல் எடுக்கும்போது ரொம்ப இதுவா ஓவர் ஃப்ளோ ஆகி வரும் பார்த்தியா, அந்த அளவுக்கு நிறைய வாமிட் எடுக்கிற, நிறைய வாமிட் வந்துருச்சு அப்படின்னா ஒது என்ன ஆகிடும், முறிஞ்சிடும். எழுதிக்கோ, அதையும் எழுதிக்கோ. வாய் நிரம்ப வாந்தி எடுப்பது. அடுத்து 5வது என்னது? ஆமா, பொதுவெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன். கொஞ்சம் செஞ்சு முடிச்சுட்டு வந்து பார்த்தா தொழுகை கொஞ்சம் என்ன இருக்கு, டைம் இருக்கு. அப்படி வேண்டாம். என்ன ஆயிடுச்சு, நம்மளுடைய உபயத் என்ன பண்ணாரு, மதரசாவுக்கு வந்துட்டு குரான் ஓதுறதுக்காக வேண்டி என்ன பண்ணாரு, ஒது செஞ்சுட்டு வந்தார். ஒது செஞ்சுட்டு வந்துட்டு உட்காந்துட்டு குரான் ஓதிட்டே இருந்தவர் கொஞ்சம் என்ன பண்ணிட்டாரு, செவத்தோரமா நல்லா அப்படியே நல்லா சாஞ்சுக்கிட்டு ஓதிட்டே இருந்தவர் அப்படியே சாஞ்சிட்டே தூங்கிட்டார். நைட்டாரு செவத்துல சாஞ்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு நல்லா தூங்கிட்டார். அப்படி தூங்கிட்டார் இல்லையா, சாஞ்சுக்கிட்டே என்ன பண்ணாரு, உட்காந்து நல்லா சாஞ்சிட்டு தூங்கிட்டாரு அப்படின்னா அவருடைய ஒது என்ன ஆயிடும், முறிந்துடும். நீ படுத்து தூங்கினாலோ அல்லது ஏதாச்சும் மேல உட்காந்து நல்லா சாஞ்சு தூங்கிட்ட அப்படின்னாலும் என்ன ஆயிடும், உன்னுடைய ஒது முறிஞ்சிடும். நீ என்ன பண்ணணும், திரும்பி ஒது செஞ்சுட்டு கொஞ்சம் தான் என்ன பண்ணணும், குரானை தொடணும். எழுதிக்கோ, படுத்தோ அல்லது சாய்ந்தோ தூங்குவது என்ன பண்ணும், ஒதுவை முறிச்சு விடும். புரிஞ்சா? அடுத்து என்னது, 6வது என்னன்னா, இப்ப நம்ம அல்மாஸ் என்ன பண்றா, ஒதுலாம் செஞ்சுட்டா. மக்ரிப் தொழுகைக்காக வேண்டி என்ன பண்ணிட்டா, ஒதுலாம் செஞ்சுட்டு வந்து சஃப்ல வந்து நின்றுட்டா.
அல்லாஹு அக்பர்னு இமாம் தக்பீர் கட்டிட்டாங்க, அஜு தக்பீர் கட்டிட்டாங்க, இவ்வளோ என்ன பண்ணிட்டா அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டிட்டான். தொழுதுட்டே இருந்தவ என்ன நினச்சா தெரில, ஹஜ்ரத் நேற்று முந்தானத்து எப்பயோ பண்ணியிருப்பாங்க இல்லையா காமெடி ஏதோ ஒன்று, மைண்டில் வந்தவொடனே எப்பவுமே சத்தமாக கூட பேசாத அல்மாஸ் என்ன பண்ணிட்டா சத்தமாக என்ன பண்ணிட்டா நல்லா சத்தமாக சிரிச்சிட்டா. அதாவது சத்தம் போட்டு சிரிச்சிட்டா அப்படின்னா என்ன ஆகும், அவளுடைய ஒது முறிஞ்சிரும். தொழுகையில் உன்னுடைய ஒது முறிஞ்சிச்சுன்னா என்ன ஆகிடும், உன்னுடைய தொழுகையும் முறிஞ்சிரும். புரிஞ்சா? எழுது. தொழுகையில் சப்தமாக சிரிப்பது. தொழுகையில் சப்தமாக சிரிக்கிறது எதை முறிக்குது உனக்கு? ஃபர்ஸ்ட் ஒதுவை முறிக்குது. ஒதுவை முறிஞ்சதுனால என்ன ஆயிடுச்சு, உன்னுடைய தொழுகையும் முறிஞ்சிடுச்சு. அப்ப என்ன பண்ணணும், நீங்க திரும்பி ஒதுவை செஞ்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணணும், தொழுகணும். புரிஞ்சா? சரி எழுதுங்க. தொழுகையில் சப்தமிட்டு சிரிப்பது. சப்தமாக இல்லைனா சப்தமாக சிரித்தல். இந்த 6 எழுதி முடிங்க சீக்கிரம். இந்த 6 எழுதி கம்ப்ளீட் பண்ணுங்க. எழுதுங்க ஃபுல்லாக எழுதி முடிங்க. அந்த 6 எழுதி முடிங்க. அது அழிச்சிக்கிறேன். எழுதுங்க. சரி எழுதிட்டீங்களா? அழிச்சிடலாமா? சரி, எத்தனை பார்த்துருக்கோம் நம்ம? இது இருக்கும் ஒதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள் 6 பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் என்னது, வலஞ்சலம் கழித்தல். அதாவது 1 பாத்ரூம் 2 பாத்ரூம் டாய்லெட் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்த அப்படின்னா என்ன ஆயிடும், உன்னுடைய ஒது முறிஞ்சிரும். 2வது என்னது, ஆமா காற்று அல்லது வேற எதுவா வெளியேறினாலும் என்ன ஆயிடும், ஒது முறிஞ்சிடும். சில டைம் வயசானவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது. வயசானவங்களுக்கு, ரொம்ப வயசானவங்க முடியாதவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த நேரத்தில் அவங்களுக்கு யாராச்சும் என்ன பண்ணும், கூட உதவிக்கு இருக்கணும். அவங்களுக்குலாம் இதெல்லாம் பார்த்து செய்கிற மாதிரி நிலைமை இருக்கும். அவங்களுக்கு அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்து கூட இருக்கவங்க தெரிஞ்சு சொன்னாதான் இந்த விஷயம் இப்படி நடக்குதுன்னு சொல்லி புரியும். அதனால இதெல்லாம் பார்த்து இது பண்ணணும். ஓகேவா? 3வது பாயிண்ட் என்னது, ரத்தம் அல்லது சீல் வடிந்தோடுவது. அடிப்பட்ட இடத்துல இருந்து ரத்தமோ அல்லது கட்டியிலிருந்து உடஞ்சி சீலோ வடிஞ்சு ஓடுனாதான் என்ன ஆகும், போதும் முறியும். புரிஞ்சா? அடுத்து வாய் நிரம்ப வாந்தி எடுக்கிறது. நிறைய வாந்தி எடுக்கு. வாய் ஃபுல்லா என்ன பண்றது, எடுக்கிறது. எடுத்த அப்படின்னா என்ன ஆயிடும், போதும் முறிஞ்சிடும். படுத்தோ அல்லது சாஞ்சோ தூங்குறது. ஒது செஞ்சுட்டு வந்த ஓதிக்கிட்டே இருந்த செவத்தோரமா சாஞ்சிக்கிட்டு ஓதிட்டே இருந்தா என்ன பண்ணிட்டேன், நீ பாட்டுக்கு நல்லா தூங்கிட்ட. அல்ல அப்படின்னா சரி தொழுகைக்கு தான் இன்னும் டைம் இருக்கு, கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டே அப்படியே வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு சஃப்ல கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருந்தேன். பார்த்து என்ன ஆகிட்ட, திடீர்னு தூங்கிட்டேன். என்ன ஆயிடுச்சு, ஓதும் முறிஞ்சிடும். லாஸ்ட் 6வதா என்ன பார்த்தோம், தொழுகையில் சப்தமாக சிரிக்கிறது. தொழுகை அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுத ஒதுலாம் செஞ்சுட்டு தொழுதுட்டே இருந்தா திடீர்னு ஏதோ ஒரு ஞாபகம் என்ன பண்ணிட்டா, அல்மாஸ் சிரிக்கலை பேருக்கும் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி என்ன ஆகிட்டா, நீ சத்தமாக சிரிச்சிட்ட அப்படின்னா உன் ஒது முறிஞ்சிரும். ஒது முறிஞ்சா என்ன ஆகிடும், உன்னுடைய தொழுகையும் முறிஞ்சிரும். இதுதான் ஃபர்ஸ்ட் 6. சரியா? அடுத்து 7வது என்ன வயசு? ஆமா, நோய் அல்லது வேற ஒரு காரணத்தினால உடம்புல என்ன இல்லாம போயிடுது, ஒரு மாதிரி உணர்ச்சி இல்லாம போயிடுது. என்னது, நோய் அல்லது வேற ஏதோ ஒரு காரணத்தினால ஒது செஞ்சுட்டு வந்த ஒதுவோட தான் இருந்த, ஆனா உனக்கு என்னன்னு தெரியல, ஏதோ உடம்பு சரியில்லாத காரணத்தினால ஒரு காரணத்தினால உனக்கு உணர்ச்சி இல்லாம போயிடுச்சு. உடம்புல என்னது, உணர்ச்சி இல்லாம போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆயிடும், அந்த நீ செஞ்ச அந்த ஒது முறிஞ்சிரும். உணர்ச்சி இல்லாமல் நோய் அல்லது
வேறு ஏதேனும் காரணத்தால் உணர்ச்சி இல்லாமல் போவது. புரியுதா? அடுத்து லாஸ்டா எத்தனாவது? எட்டாவது என்னதுன்னா, ஆமா, உது செஞ்சிருந்த உது இருந்துச்சு உனக்கு, உது செஞ்ச இருந்த பார்த்தா என்ன ஆயிடுச்சு? அடிக்கிற வெயிலுக்கு என்ன ஆயிடுச்சு? மைண்ட்லாம் கலங்கி ஒரு மாதிரி. ஆமா இருக்கு, ஆகுது, ஒரு சிலருக்கு ஆகும் தெரியுமா? உது செஞ்சிருந்த உனக்கு என்ன ஆயிடுச்சு? உனக்கு இல்ல, உது செஞ்சிருந்து ஆல்ரெடி உதுவோட இருந்த, ஆனா கொஞ்ச நேரத்துல வெயில் ஓட தாங்க முடியாம சிலருக்கு என்ன ஆகுது, இப்பெல்லாம் மயக்கம் போட்டு விழுவுறாங்க, ஒரு மாதிரி சுயநினைவு இல்லாம ஆகுறாங்க. அந்த அளவுக்கு வெயில் இருக்கு இல்லையா? அதனால அன்கான்சியஸா ஆகுறது, இல்லைன்னா மைண்டு சுத்தமா கண்ட்ரோல்ல இல்லாம ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஆகுறது, இது எல்லாமே என்ன ஆயிடும்? இந்த பைத்தியம் பிடிப்பது, என்னது பைத்தியம் பிடிப்பதுல இது எல்லாமே வந்துடும். புரியுதா? எழுதிக்கோ. பைத்தியம் பிடித்தல், இதுதான் லாஸ்ட் 8வது. எழுதிட்டியா? எழுதி முடிங்க. எழுது. பொதுவை முறிக்கும் காரியங்கள் 8. 7வது என்னது? நோய் அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்தினால உணர்ச்சி இல்லாம உடம்புல உணர்ச்சி இல்லாம போறது. 8வது என்னது? பைத்தியம் பிடிச்சிடுறது, இல்லைன்னா கான்சியஸ் இல்லாம போயிடுறது, பொதுவை முறிச்சிடும். இது 8 தான். இந்த 8 காரியங்கள் ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா கூட என்ன ஆயிடும்? உன்னுடைய ஒது முறிஞ்சிடும். நீ என்ன பண்ணணும்? திரும்பி அந்த எந்த இபாதத் செஞ்சிருந்தியோ அதுக்காக வேண்டி என்ன பண்ணணும்? நீ ஒது செஞ்சாகணும். புரிஞ்சா? எழுதுங்க. சரி கவனி. இது வரைக்கும் நம்ம எத்தனை லைனா பார்த்துட்டு வந்திருக்கோம்? உது சம்பந்தமா உதுவுடைய டாபிக் எடுத்தோமா? உதுவுடைய பேசிக்கான டாபிக் உது டாபிக் எடுத்துட்டோம். உதுவினுடைய ஃபர்துகளை பார்த்தோம். இது எத்தனை இருக்கு? உதுவினுடைய ஃபர்துகள் 4 இருக்கு. என்னென்னது? முகம் கழுவது, 2 கைகளையும் இது உள்ளங்கை வரை முகம் கழுவுறது, 2 கைகளையும் முழங்கை வரை கழுவுறது, மசாஜ் செய்யறது, 2 கால்களையும் கரண்டை கால் வரை கழுவுறது. ஓகே. 2வது என்னது பார்த்தோம் நம்ம? உது சம்பந்தமா உதுவுடைய சுன்னத்துகளை பார்த்தோம். எத்தனை இருந்துச்சு? மொத்தம் 13 இருந்துச்சு. சரி, அடுத்து உது 3வதா என்ன பார்த்தோம்? உது சம்பந்தமா உதுவை முறிக்கக்கூடிய காரியங்கள். இதோட நம்ம இந்த உதுவுடைய டாபிக் என்ன ஆகுது? முடியுது. என்னது? முடிச்சுக்கிறோம். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? தொழுகை சம்பந்தமா பார்ப்போம். தொழுகையினுடைய ஃபர்துகளை நாளைக்கு என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். அதோடைய பேசிக் ஃபர்ஸ்ட் நான் இன்னைக்கு சொல்லிடுறேன். நாளைக்கு என்ன பண்றேன் இன்னும் எலாபரேட்டா இன்னும் பிரீஃபா சொல்றேன். சரியா? தொழுகையுடைய ஃபர்துகள் மொத்தம் எத்தனை விதமா இருக்குன்னா 2 விதமா இருக்கு. அது 2 விதமா இருக்குன்னு சொல்லுவாங்க. தொழுகையுடைய உள் ஃபர்துகள் ஒண்ணு இருக்கு, தொழுகையினுடைய வெளி ஃபர்துகள் ஒண்ணு இருக்குன்னு சொல்லுவாங்க. அது என்ன சிறத்து? உள் ஃபர்துகள் வெளி ஃபர்துகள் அப்படின்னா வீடாது தொழுகை தானே. தொழுகை என்ன வெளி ஃபர்து உள் ஃபர்துன்னு அப்படின்னா, தொழு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீ செய்ய வேண்டிய, நீ கவனிக்க வேண்டிய ஒரு சில ஃபர்தான விஷயங்களுக்கு தொழுகையினுடைய வெளி ஃபர்துகள்னும், தொழு ஆரம்பிச்சு நீ தொழுகைக்குள்ளார தொழுதுட்டு இருக்கும்போது செய்ய வேண்டிய சில முக்கியமான ஃபர்துகளுக்கு தொழுகையினுடைய உள் ஃபர்துகள்னு சொல்லி பெயர் வச்சிருக்காங்க. புரிஞ்சா? நாளைக்கு அது என்ன பண்றேன், இதை வந்து தனியா ஒரு இதுவா நடத்துறேன். எழுதிக்கிட்டீங்களா? தெளிவா புரிஞ்சிச்சா? நாளைக்கு அஜித் வந்தவொடனே ஃபர்ஸ்ட் உன்னுடைய ஃபர்துகள், சுன்னத்துகள், தொழுகை உதுவினுடைய ஃபர்துகள், உதுவினுடைய சுன்னத்துகள், உதுவினுடைய முறிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையுமே வந்து யாரை வேணா கேட்பேன். எழுந்து கேட்குற கேள்வி டக்கு டக்குன்னு சொல்லணும். புரிஞ்சா?
புரிஞ்சுதா? சரியா? காப்பி பண்ணுங்க.